பங்காளி நம்ம ஸ்பீட் இல்ல ஒரு வழியா அந்த பணத்தை திருட்டாயா. ஐயா தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா. மச்சான் அங்க பாத்தியா உன் ஆளோட ஆளு அவன் ரொம்ப தெளிவானவன் மச்சான். ஓடாத நல்லா பொறுத்த கூட்டு வந்து ஓரமா உட்கார வச்சிருக்கான். நீ எறிய கீச்சு தூக்க மாட்டேங்கடா. டேய் போடா தள்ளி போய் உட்கார போடா. அசிங்கப்படுத்துக்குன்னு ஆளுக்கு 50 ரூபா கோணார்களை போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50. அட வெக்கம் கட்டுறீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? டாக்டர் பேர் என்னன்னு ரொம்ப முக்கியம். என்ன வேல் நகை ஸ்டீல்ல மேட்ட ஓடுறா. ஐரே டாக்டர் பேர் நான் கேளு. तुम्हारा नाम क्या है? What? டாக்டர் அட்ரஸ் எங்க எத்தனை குழந்தைங்கன்னு கேளு. तुम्हारा एड्रेस क्या है? तुम्हारा बच्चा कितना है? నాకు అర్థం లేదు. டேய் என்னடா அர்த்தம் காலேது அறந்து போன காதுன்றான். ஐயோ கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேனே. பால் காஞ்சிருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கிச்சன் வரைக்கும் போயிட்டீங்க. அப்படியே 2 மக் எடுத்துடலாமே. அது சரி. அதுல சர்க்கரை போட்டுருங்க. இவ்ளோ பண்ணிட்டீங்க. பிச்சு விடுவேன். லெமன் ஜூஸ். இந்த வெயில் காலத்துக்கு லெமன் ஜூஸ் குடிங்க. கேஸ் மிச்சம் பண்ணுங்க. லெமன் ஜூஸ். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. பசிக்குதுன்னு சொன்ன உடனே சாப்பிடலான்னு சொன்னான். அப்ப காசு வச்சிருப்பான். பசிக்குதுன்னு சொல்றாரு. இவட்ட நிச்சயமா காசு இருக்கும். ஒரு வெட்டு வெட்டிலாம். காசு இல்லையே. காசு இல்லையா? என்கிட்ட இல்லையே. உங்ககிட்டயுமா? ஏங்க இவர கரண்ட் பில் தானே நான் கட்டுறேன். நாங்க இருக்கோம், நாங்க இருக்கோம் அக்கா, நாங்க இருக்கோம், நாங்க இருக்கோம். கோனே பாசடா கேன ஆறு மூணு பாசுடா. வாழ்க வளமுடன். வாழ்க பாதி வளமுடன். கேவலமா இருக்கியா? என்ன பொழப்பு? வாழ்ற வரைக்கும் கௌரவமா வாழலையா? ஆரம்பத்துல கௌரவமா இருந்துட்டு இப்படி நாள் போக்குல அசிங்கப்பட்டு வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நம்மளால நமக்கும் பிரயோஜனம் இல்ல, நம்மள அண்டினவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது என்னத்தையா? சொல்லுங்க சார். என்னப்பா இது? சார் எக்ஸாம் ஹாலுக்குள்ள புக்ஸ் அலோவ் பண்ண மாட்டேன்டாங்க. அதான் பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக பேப்பர்ல எழுதி கொண்டு வந்திருக்கேன். பரீட்சை கார்டில் உட்காந்து படிக்கிறேன். பரீட்சைங்கிறதே படிச்சுட்டு எடுக்கிறது தானே சார்? ஆமா. அதுதான் சார் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி? ஒரு நிமிஷம் கொடுங்களேன். பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். படிச்சுட்டேன் சார். பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித் எழுதிட்டேன். இப்படியே வந்து பிரின்சிபால்கிட்ட சொல்லுவா. இல்ல பரவாயில்ல. திருக்குறள்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு குறை சொல் பாப்போம். கேடுவே செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலாம் மற்றையவை. இப்ப நீ ஒரு திருக்குற சொல்லு. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். நீங்க ஆவி கிட்ட எல்லாம் பேசுறீங்களா? கண்டிப்பா. இப்ப யார்கிட்ட பேச கட்ட முடியுமா? யார்கிட்ட பேசுன்னு சொல்லுங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்ககிட்ட பேச முடியுமா? ஓம் ஜெயலலிதா நமக. ஆமா ஆமா.
நந்தவனம் நந்தகுமார்மா. நான் இந்த சிம்பு வச்சு இயக்குனர்மா. ஆமாம்மா. சொல்லுங்கம்மா. ஆமாம்மா, நீங்கள் அஜித்தை தான் கட்சிக்கு கூப்பிட்டீங்க, ஆனால் அவர் வரல. ஆமாம், ஆனால் இப்போ தளபதி வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாருமா, டிவிக்கேன்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், சொல்லுங்கம்மா, யாருமா உங்களை கொன்னா? சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. என்ன சொன்னாங்க? இப்போ உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்ல எவன் நிக்கிறானோ அவன் உடம்புக்குள்ளார பூந்து அன்னைக்கு நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. இப்ப என்கிட்ட சொல்லல. எம்ஜிஆர் ஐயா ஆவி கூட பேச போறேன். நான் வந்தா ஏதோ பிரச்சனை ஆயிடுது இல்லண்ணா. இது ஏன் வீட்டு ஃபங்க்ஷனு, வரவன் யாரும் விரதத்தோட வர மாட்டான். நோ, நீ உன் அண்ணனை வெட்டும் போதே வேடிக்கை தான் பார்த்திருந்த. என்ன வெட்டும் போது மட்டும் வேலைக்கு விட்டு காப்பாத்துவா போற, கை கட்டி வேடிக்கை தான் பார்க்க போற. அன்பே தப்பா பேசாத. ஆனா குத்துனதுக்கு அப்புறம் சந்திராணி கிட்ட போய் ஃபர்ஸ்ட் செய்தி சொன்னது யாரு? நான் தான். அந்த மாதிரி உன்னை குத்துனதுக்கு அப்புறம் பத்மா கிட்ட போய் டான்னு செய்தி சொல்ல போறேன். நோ, ஊடா போய் செய்தி சொல்றீங்கன்னா தபால்காரனா தம்பினா? ரீவால்யூஷன் இங்கிலீஷ் படமா? இங்கிலீஷ் படம் கிடையாது. எவல்யூஷன் தெரியுதுன்னு ரீவால்யூஷன் தமிழ்லப்பா. அண்ணா யூனிவர்சிட்டி ரீவால்யூஷன் இதுப்பா. பணம் கட்டினாங்கல்ல 100 கோடி. எப்படா 100 கோடி? ஆமா, சந்தோஷமா இருக்குல்ல. ஓபன் பண்ணுங்க. ஸ்வீட் வேற. ஆமா, அறிவு இருக்கா உனக்கு? அவன் தப்புக்கு அவன் காசு கட்டினா பரவாயில்ல, நீ கொழுப்படுத்து போய் திருத்த தெரியாம தப்பா ஃபெயில் போட்டு விட்டு அவன்கிட்ட மறுபடியும் காசை வாங்கிட்டு நீ பாஸ் ஆயிட்டப்பா தம்பின்னு காமிக்கிறே, வெக்கமா இல்ல? பொன் மாலை பொழுது இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கலான்னு போயிட்டான். அப்புறம் சன்செட் ரைட், சன்ரைஸ் ரைட், பிரேக்ஃபாஸ்ட் ரைட், அமாவாசை ரைட், வீக்கெண்ட் ரைட். அப்ப வீக் டேஸ்ல வீக் டே ரைட், டீ குடிக்க ரைட். யோ, டீ குடிக்க போறேன்றா மலை மேல ஏறிக்கிட்டு இருக்க. ஊட்டில போய் டீ குடிக்க போறேன். மணி 12 ஆயிடுச்சு, போய் மைலோ குடிச்சிட்டு வரோம். மைலோ ரைட். நைட் 12 மணிக்கு மைலோவா? ஆமா, எங்க ரைட் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். ஒரு 10 குரல் சொல்லுங்க டப்புனு. ஒன்று போயிருக்கான குரல் நீங்க சொல்லுங்க. 10 குரல் நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? நான் சொல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத, அவன் மகா கட்டிக்காரன். உதவாக்காரன் துப்பு கட்ட பையன். வாடா. டேய், என்னடா செத்துட்டான்? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவடிச்சிட்ட. அடி கொன்னு சாவடிச்சான். ஏண்டா செவனையில போய்க்கிறவன தரதரன்னு எடுத்துட்டு வந்து சத்தியம் பண்ணி விட்டு சாவடிச்சுட்டு பழிய ஏமாள போறீங்களா? காதலாவது கத்திரிக்காவது எது நடக்காது. அடிச்சனா ஒளிச்சனா அசிங்கமா பேசுறத அவமானப்படுத்தணும். பிறகு எதுக்கு கத்திக்கிட்டே கிடக்க? கடந்த 5 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகளை செய்வார் எங்க தலைவர். தைரியமா சொல்லுங்க மக்களிடத்துல. உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. அதுல பாதி எனக்கு கொடுத்துரு, 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 அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இல்ல புரியல. என்னடா சொல்றா? அப்படியா? ஒண்ணுமே கிடையாது. சரி, ஓகே, இந்த ஒரு குடம் தானே. இன்னொரு சின்ன குண்டா அதோட நிப்பாட்டிக்க. நான் கச்சேரிக்கு போகணும். சரி. என்னங்கடி இது? எங்க வீட்ல சின்ன குண்டா. அடி பாவி, ஒரு அண்டாவை போய் குண்டாங்கிறியடி. இதெல்லாம் பைப்பு தண்ணியில் நிரப்ப முடியாத. மேட்டூர் டேமையே திறந்து விடணுமேமா. Well,